குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேலியில் கன்செஷன் கம்பெனிக்கு எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கன்செஷன் கம்பெனி. அவங்க வந்து வீடு கட்டித்தர ஒரு கம்பெனி. அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 1/4/2020 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராஜெக்ட் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் ஈஸியாக காஸ்ட் சென்டர். இப்போ 3 கஸ்டமர் இருக்காங்க, 3 ப்ராஜெக்ட், 3 பேருக்காக 3 வீடு கட்டித்தரோம். ப்ராஜெக்ட் யார் அப்படின்னா அஜித்னு ஒருத்தர், விஜய்னு ஒருத்தர், சூர்யான்னு ஒருத்தர். இவங்க 3 பேரும் கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டெட்டார்ஸ். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் வந்து அடையார் காஸ்ட் சென்டர், டி நகர் காஸ்ட் சென்டர், சேட்பட் காஸ்ட் சென்டர் அப்படின்னு 3 காஸ்ட் சென்டர் இருக்குது. ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்குமான கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 crore, 5 crore, 1 lakh அப்படிங்கிறது இருக்குது. இந்த கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2020 ஆரம்பித்து 30/9/2020 முடிக்கிறாங்க. இவங்களுக்கு நடைபெற எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸில் டோட்டல் எக்ஸ்பென்ஸில் 40% அடையார் ஹவுஸ்க்கும், 50% டி நகர் ஹவுஸ்க்கும், சேத்பட் ஹவுஸ்க்கு 10% நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டியை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 3 ஸ்டேஜில் பில் ரைஸ் பண்ணணும். ஒவ்வொரு பில்லும் எப்போ ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டேட் ஆஃப் இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் பில் ரைஸ் பண்ணும்போது ஆர்ஏ பில் 1, 2, 3 அப்படின்னு வரணும். ஸ்டேஜ் வைஸ் பில் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் வைஸ் பில் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பில்லு எப்பப்போ ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சைனிங் கான்ட்ராக்ட், மெட்டீரியல் மொபிலைசேஷன், எக்ஸ்கவேஷன், ரூஃப் கம்ப்ளீட் பண்ணும்போதும், பெயிண்டிங் போதும், எலக்ட்ரிஷியன் ஒர்க் போதும், சைட் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதும் ஆஃப்டர் 1 year நம்ம பில் ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஆர்ஏ பில் 1 எப்படி வரணும் அப்படின்னாக்க விஜய் ஆர்ஏ பில் நம்பர் 1, விஜய் ஆர்ஏ பில் நம்பர் 2 அப்படின்னு போட்டு இந்த சேல் வேல்யூ போடணும். இந்த அமௌண்ட்டுக்கான பில்லுக்கான அமௌண்ட் எல்லாம் எப்போ வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா பில்லு கொடுத்த டேட்லேருந்து 15 days அல்லது நெக்ஸ்ட் மந்த் 1 month டிலேயில் அவங்க பணம் கொடுப்பாங்க. அதுக்கான ரசீப்ட் என்ட்ரி போடணும், அப்புறம் பேமெண்ட் என்ட்ரி போடணும். இந்த மாதிரி வரிசையாக என்னென்னா போட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கிரியேஷன். டேலியில் போய்ட்டு கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு டேலி ப்ரைம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அதை போய்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகும். டேலி ஓப்பன் ஆனோடனே அது உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கும் அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்கும். இதை வந்து உங்களுக்கு லைசன்ஸ் மோடில் ஆக்டிவேட் பண்ணட்டுமா, அல்லது ஏற்கனவே இருக்கிற லைசன்ஸை ரீஆக்டிவேட் பண்ணிட்டுமா, ஏற்கனவே இருக்கிற டேலியை வந்து எஜுகேஷன் வெர்ஷனில் ஒர்க் பண்ண வைக்கணுமா. இந்த கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்கும். நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த டேலியை ஸோ தட் நீங்கள் வந்து டீனு போட்டு எஜுகேஷன் வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி டேலிக்குள்ளே போயிடுங்க. அந்த மாதிரி போனதுக்கப்புறம் உங்களுக்கு டேலியில் கம்பெனி கிரியேட் பண்ணுறதை பற்றி கேட்கும். கம்பெனி கிரியேட் பண்ணும்போது கணேஷ் ஃபவுண்டேஷன் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கணேஷ் ஃபவுண்டேஷன் வேறு நேமில் மெயிலிங் நேமில் கொடுத்துட்டு கம்பெனியோடைய அட்ரஸ் எல்லாம் ஃபீட் பண்ணணும். கம்பெனியோடைய அட்ரஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2020 1/4/2020 அப்படின்னு போடுங்க. புக்கு பீனிங் பிறகு 1/4/2020 போடுங்க. அந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன்னா உடனே உங்களுக்கு ஒரு 3 ஃபியூச்சர் இமீடியட்டாக நான் ஆக்டிவேட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். அந்த ஃபியூச்சரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது நான் வந்து கண்டினியூட் இன் எஜுகேஷன் மோடில் போட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும். ஸோ தட் நீங்கள் அதில் டீ ப்ரெஸ் பண்ணி கண்டினியூட் இன் எஜுகேஷன் மோட் அப்படி போடுங்க. அந்த மாதிரி போடும்போது ஏற்கனவே இருக்கிற கம்பெனி ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆல்ட் கே அப்படிங்கிற பட்டன் அல்லது கர்சரை இங்கே கொண்டு வந்து வச்சு இப்படி ஒரு கிளிக் பண்ணி அந்த கம்பெனியை நீங்கள் ஷட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னா நீங்கள் இதில் போட வேண்டிய என்ட்ரி அதில் போட்டுருவீங்க சம்டைம்ஸ். ஸோ அந்த கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் F3 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஷட் ஆகிடும். அந்த மாதிரி ஷட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க ஏற்கனவே அந்த இருந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புதுசாக கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறதுன்னா இங்கே மேலே ஒரு வாட்டி பாருங்கள், கிரியேட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு நம்ம கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணுறோம். கணேஷ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை கிரியேட் பண்ணணும். ஃபினான்ஷியல் இயர் 2020 அப்படின்னு கொடுக்கணும். ஆனால் மெயிலிங் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கணேஷ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டால் போதும். அட்ரஸ் எல்லாம் நீங்கள் போட்டுங்க. 10/20 10/2 வீட் நம்பர் மறந்து போகுது எனக்கு. 10/2 பிருந்தாவனம் 2nd Street, சேட்பட், சென்னை 6,31,000 அப்படின்னு பின்கோடோட சேர்த்து போடணும். தமிழ்நாடு போடுங்க. அதுக்கப்புறம் எகைன் இன்னொரு வாட்டி பின்கோடு போடுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர் இருந்தால் டெலிஃபோன் நம்பர் போடுங்க 1236. மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் போடுங்க 8825470442. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் போடுங்க.
ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. இது என்னுடைய மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடியை போட்டுங்க. வெப்சைட் இன்னும் போட்டுங்க. எந்த பீரியட்லேருந்து ஏப்ரல் 20லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏப்ரல் 20. ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ண உடனே என்ன கேட்கும் உங்களுக்கு? சேவ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும்? ஒரு 3 ஃபியூச்சர் வரும். அக்கௌண்டிங் ஃபியூச்சர், இன்வென்ட் ஃபியூச்சர், இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். அப்போ இதெல்லாம் வேணுமான்னு கேட்கும்போது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆக்டிவேட் பண்ணிங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி வேணும் தான், பட் ஜிஎஸ்டி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம அக்கௌண்டிங் ஃபியூச்சர் எஸ் கொடுத்துட்டு பில் வைஸ் டீட்டெயில் எஸ் கொடுங்க. இன்வென்ட்ரி டீட்டெயில் நமக்கு வேண்டாம். இன்வென்ட்ரி டீட்டெயில் நமக்கு வேண்டாம். ஜிஎஸ்டியும் வேணாம். என்ட்ரு கொடுத்து இப்போ சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டுனா உங்களுக்கு என்ன? கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸலில் போய்ட்டு கம்பெனி கிரியேட்டட். ஓகே, கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? என்ன பண்ணிட்டோம்? இந்த ஸ்டெப்பில் கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். முடிய என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்டஸில் ஓகே போட்டே வருவோம். இந்த வேலை ஓகே. அடுத்தது என்ன பண்ணோம்? கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ். அடுத்தது என்ன பண்ணோம்? ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷனில் ஒரு சில லெட்ஜர் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன லெட்ஜர் அப்படின்னா கேஷ் லெட்ஜர் ஆர்டர் பண்ணணும். பாக்கி எல்லாமே வந்து என்ன? பேங்க் லெட்ஜர் தனியாக போடணும். இந்த லெட்ஜர் ஆர்டர் பண்ணணும். இதை வந்து கிரியேட் பண்ணும்போது சிங்கிளில் கிரியேட் பண்ணணும். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிளே பண்ணலாம். இங்கே ஓடி அக்கௌண்ட் வேறு இருக்குது. ஸோ ஓடி அக்கௌண்ட்னு போகிறதுனால ஓடி அக்கௌண்ட் மொத்தம் 4 அக்கௌண்ட் நம்ம சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். பாக்கி எல்லாமே மல்டிபிள் லெட்ஜரில் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம் லெட்ஜர் அப்படின்னா, முதல்ல ஆர்டர் பண்ண வேண்டியதுலாம் ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லெட்ஜர் இது வந்து ஆர்டர் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆர்டரில் போய்ட்டு லெட்ஜரில் போய்ட்டு கேஷ் அப்படின்னு டிஃபால்ட் லெட்ஜர் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. அதில் போய்ட்டு ஆர்டர் பண்ணணும். இங்கே பேலன்ஸு என்ன இருக்கோ அந்த பேலன்ஸ் நம்ம கொடுக்கணும். 1,25,000. ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணியாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸில் ஆர்டர் பண்ண வேண்டிய லெட்ஜர் பண்ணாச்சு. அடுத்தது சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட் பண்ண வேண்டியது இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க் ஓடி 3 அக்கௌண்ட். இது 3 நம்ம சிங்கிளில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை எப்படி பண்ணலாம்? கிரியேட்டுக்கு வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட் வந்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் லெட்ஜரில் போய்ட்டு இந்தியன் பேங்க் எது கீழே வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கீழே வரும். இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் கீழே வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கூட அக்கௌண்ட் நம்பராக நீங்கள் கொடுத்துங்க. என்ன ஓகேவா? செக் நம்பர்லாம் அப்புறமா கொடுத்துருவோம். நம்ம கனரா பேங்க் மாத்திரம் தான் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம கனரா பேங்க் மாத்திரம் நம்ம இங்கே பார்த்துட்டா போதும். எவ்வளோ பேலன்ஸ் இந்தியன் பேங்க்கு? இந்தியன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? 2,50,000. 2,50,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் அதுவும் கம்ஸ் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு. ஒன்றுமே தர வேண்டாம், பேலன்ஸ் மாத்திரம் போட்டால் போதும். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது கனரா பேங்க்? 12,50,000. கனரா பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? 12,50,000. அடுத்தது கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட். ஓடி அக்கௌண்ட் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஓடின்னு ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓடி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஓடி இது செலக்ட் பண்ணணும். ஓடி லிமிட்டு இதில் பாருங்கள். ஓடி லிமிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பேங்க் லெட்ஜருக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம். ஓடி லிமிட்டு வேணா ஒரு போட்டுங்க, ஒரு 10 lakh அப்படி போட்டுங்க. ஓடி லிமிட்டு 10 lakh அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அக்கௌண்ட் நம்பர் சும்மா வச்சுக்க நானே போடுறேன். பேங்க் நேம் வராது. செக் புக் வந்து எஸ் கொடுத்துங்க. நான் வந்து செக் புக்கை எஸ் கொடுத்துட்டு செக் நம்பர் சொல்லியிருக்கேன். என்ன செக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செக் நம்பர் என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்? செக் நம்பர் 105/201 101 சாரி 105/201 105 201 105/250 வரைக்கும். 105/201 105ன்னு மாற்றிங்க. அங்கே எக்ஸசைஸில் 250 வரைக்கும் 50 லீஃப். இது வந்து புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோ. ஓகேவா?
புக் நம்பர் 1ன்னு போட்டு ஓடி அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் இருக்கா, கனரா பேங்க் ஓடிக்கு பேலன்ஸ் இருக்கா, இருக்கு. எவ்வளவு? 50 lakhs. எவ்வளவு? 50 lakhs. ஸோ 50 லட்சம் ஓடி 50 லட்சம். இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? ஓடி லிமிட் 10 லட்சம் போட்டிருக்கீங்களே, ஆனா இங்க 50 லட்சம் இருக்கே, எப்படி சார் அது? ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? அங்க ஓடி 10 லேக்னு போட்டுட்டு இங்க 50 lakhs போறீங்களா ஓப்பனிங் பேலன்ஸ்? ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பாப்பா? சரி, நான் பேச வேண்டான்னு இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ஓடி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1420. இந்த ஓடி லிமிட் வந்து செட் பண்ணது ஃப்ரம் 1420. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். யாராவது புதுசாக வந்திருக்காங்களா வெளில? யாராவது புதுசாக வந்தாங்களா வெளில? யாரு? பத்மபிரியா. பத்மபிரியா, நீங்க லேட்டா வரக்கூடாது பத்மபிரியா. என்ன கிளாஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணாது, நீங்க சீக்கிரம் வரும். ரைட்டு. இப்போ நம்ம ஓடி அக்கௌண்ட்டுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கி எல்லாமே மல்டி லெஜரில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாமே நம்ம மல்டி லெஜரில் போய் கிரியேட் பண்ணலாம். மல்டி லெஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னாக்க ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலிலேருந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்க, லெட்ஜருக்கு வாங்க. லெட்ஜரில் வந்து மல்டி மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஆல்ட் ஹெச் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் மல்டி கிரியேட்டில் போயிட்டு ஆல் ஐட்டம் கீழே ஒவ்வொரு லெட்ஜராக அப்படியே நம்ம கிரியேட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஒவ்வொரு லெட்ஜராக கிரியேட் பண்ண வேண்டியதான். பிளான்ட் அண்ட் மெஷினரி comes under fixed assets. எவ்வளவு? இந்த அமௌண்ட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். comes under fixed assets. Land and building. அடுத்தது மோட்டார் கார். comes under fixed assets. அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க கணேஷ் கேபிட்டல். கணேஷ் கேபிட்டல் comes under capital account. குமார் கேபிட்டல் comes under capital account. Next, unsecured loan. SBI comes under unsecured loan. Secured loan comes under secured loan. இந்த 28 குரூப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் போட முடியும். X and Co comes under sundry creditor. நெக்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் டேலி ஆகிடும். குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா நான் வந்து கால் பண்ணாமல் எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கிறது. ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நான் அட்மிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகேவா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர், ஓப்பனிங் பேலன்ஸ். மூணாவது ஸ்டெப் என்ன? கிரியேட் காஸ்ட் சென்டர். அது நம்ம லெட்ஜர் அங்கே கூட பண்ணிக்கலாம். கிரியேட் காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் எப்படி பண்ணணும்? கிரியேட்லேயே போய் பண்ணுங்க. கிரியேட்ல இங்கே காஸ்ட் சென்டரே இல்லை. என்ன பண்ணலாம்? காஸ்ட் சென்டர் எப்படி போய் கிரியேட் பண்ண சொன்னேன்? காஸ்ட் சென்டர் எங்கே இருக்கு? இங்கே லெட்ஜர்ல காஸ்ட் சென்டர் எங்கே இருக்கு? F12 கான்ஃபிகரேஷன் இருக்கா?
ஷோ மோர். காஸ்ட் சென்டர் எங்க இருக்கு பாரு. ஒரு நிமிஷம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இங்கே F12 கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீனே காணுமே. இருக்கா இங்கே F12 இல்லை. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போனலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இங்கேயும் வரல. இல்ல இல்ல அதுல இருக்குமா, அதுல இருக்கு. அதான் கிரியேட்ல போயிட்டு ஷோ மோர்ல போயிட்டு ஷோ இன்ஆக்டிவ். ஓகேவா? ஷோ இன்ஆக்டிவ் அதுல போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் சென்டர் எங்க இருக்கு? கிரியேட்டு, ஷோ மோர், அதுல ஷோ இன்ஆக்டிவ். எதெல்லாம் இன்ஆக்டிவா இருக்கோ இதெல்லாம் வந்து இன்ஆக்டிவா இருக்கு. அக்கௌண்டிங் மாஸ்டர்ல இதெல்லாம் இன்ஆக்டிவ், இன்வென்ட்ரி மாஸ்டர்ல இதெல்லாம் இன்ஆக்டிவ், பேரோல் மாஸ்டர்ல இதெல்லாம் இன்ஆக்டிவ், ஸ்டாச்சுரரி மாஸ்டர்ல இதெல்லாம் இன்ஆக்டிவ். இதெல்லாம் வந்து எப்படி போகணும்? கேட்வே ஆஃப் டேலில இருந்து கிரியேட்டு அப்புறம் ஷோ மோர், அதில் ஷோ இன்ஆக்டிவ். அதில் நமக்கு என்ன வேணும்? காஸ்ட் சென்டர். அதை போய் செலக்ட் பண்ணி எனேபிள் வேணுமா? எஸ். ஓகேவா? அது மாதிரி படிக்கணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஏன்னா இது எனக்கே இப்போ தான் எங்கள் புதுசாக இருக்குது இந்த ஸ்க்ரீன். நான் பார்த்து எப்படி பண்ணணும் கேட்வே ஆஃப் டேலிலேருந்து இந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? எனக்கு வந்து ஒரு விஷயம் பழகணும்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன், அதையே திரும்ப ஒரு 10 வாட்டி பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு அது மறக்காது. ஓகேவா? என்ன பண்ணணும்? கிரியேட்டு, ஷோ மோர், ஷோ இன்ஆக்டிவ், காஸ்ட் சென்டர், எனேபிள். ஓகேவா? இங்கே போயிட்டு நம்ம பண்ணணும். பின்னாடி மைக்கை ஆன் பண்ணி வச்சிருந்தா ஆஃப் பண்ணுங்க. டிவி சவுண்டு வருது இங்கே. இப்போ நம்மகிட்ட எத்தனை காஸ்ட் சென்டர் இருக்கு? 3 காஸ்ட் சென்டர். என்னென்ன காஸ்ட் சென்டர்? அடையார் ஹவுஸ்னு ஒரு காஸ்ட் சென்டர், கம் சென்டர் பிரைமரி, அடுத்தது டி நகர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர், டி நகர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். ஓகேவா? அடுத்தது சேட்பட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். ஸோ 3 காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணணும். பண்ணியாச்சா? அடுத்தது 4வது ஸ்டெப் என்ன? 4வது ஸ்டெப் என்ன? கிரியேட் சன்ட்ரி டெட்டார்ஸ் லெட்ஜர். சன்ட்ரி டெட்டார் யார் இருக்கா நமக்கு? அஜித், விஜய், சூர்யா. அஜித், விஜய், சூர்யாமா? ஏன் தலைகீழ சொல்ற? அஜித் தாமா பெஸ்ட். இல்லம்மா, அஜித் தானே ஆல்பபெட்டிக்கல்ல ஃபர்ஸ்டா இருக்காரு. அவர் தலை இல்லையா? அதனால அஜித் தான் ஃபர்ஸ்ட். அஜித் அஜித் கம்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார், மெயின்டைன் பில் பை பில். எஸ். அதாவது ஏ வந்து அஜித், ஆல்பபெட்டிக்கல்ல அவர் அஜித். வி ஃபார் விஜய், அவர் வேல்யூபிள்ல விஜய். ஓகேவா? ஓகேவாம்மா? ஏ ஃபார் அஜித், ஆல்பபெட்டிக்கல்ல அவர் அஜித் தலைங்கிறதுனால. ஆனா வேல்யூபிள்ல வி ஃபார் விஜய், வேல்யூபிள் விஜய். ஓகேவா? ரைட்டா? சாட்டிஸ்ஃபைடா? இந்த மாதிரி பிரசன்ட் ஆஃப் மைண்டா சொல்லணும். எப்படி கிரியேட் பண்ணாலும் வரும். எப்படி வேணா கிரியேட் பண்ணாலும் வரும். ஒரு கால் நீங்க இதுக்காக சொல்றீங்களோ அப்படிங்கறத சொன்னேன் நான். வேற ஒண்ணும் இல்லை. ரைட். ஓகே. காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணிக்கணும். காஸ்ட் சென்டர் என்ன பண்ணிக்கணும்? எனேபிள் பண்ணிக்கணும். இப்படிதான் ஒரு இடத்துல தகராறு நடந்துன்றது 2 பேருக்கு இடையில. என்ன தகராறுன்னு கேட்டேன். இந்த மாதிரி தகராறுக்கு எந்தடா போடுறது தகராறு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? சின்ன தகராறாக இருந்தால் சின்னரா போடு, பெரிய தகராறாக இருந்தால் பெரியரா போடு அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு. காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணி, காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணி அஜித். அடுத்தது விஜய். அடுத்தது யாரு? விஜய். விஜயும் சன்ட்ரி டெட்டார் 30. சாரி, இவருக்கு காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட பேசிட்டு நான் பண்ணிட்டேன். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் இல்லையா, இவங்களுக்கு காஸ்ட் ஷீட் வந்து எனேபிள் பண்ணக்கூடாது. விஜய்க்கு நான் டிசேபிள் பண்ணிட்டேன், ஆனால் அஜித்துக்கு எனேபிள் பண்ணிட்டேன். அப்போ போய் மாற்றணும்.
மாற்றுறது என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு ஆர்டரில் போயிட்டு லெட்ஜரில் போயிட்டு அஜித் இருக்கு இல்லையா, அவர் காசு சென்டர் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். குழப்பமாயிடும், டிசேபிள் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது சூர்யாவுக்கு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சூர்யா லெட்ஜர் சூர்யா கம்ஸ் அண்டர் சண்டே டேட்டா டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் 30 days. அவ்வளோதான், முடிஞ்சுச்சா? முடிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம். ஹலோ, சார் சொல்லுங்கள் சார். ஆ ஆ கேட்டு சொல்லுங்கள் சார், கேட்டு சொல்லுங்கள் சார். எனக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன் நான். இப்போ ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன். ஸ்கூல் நான் கூப்பிட்டு சார். ஏ பாசிட்டிவா? ரைட் சார். சார் ரைட் சார். தேங்க்யூ. ஓகே, create sundry data. create அடுத்தது காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். கான்ட்ராக்ட் ரசீட். கான்ட்ராக்ட் ரசீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேல்ஸ் லெட்ஜர், கம்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுது, ஒன்றும் தப்பு. காஸ்ட் சென்டர் ஆனால் அப்ளிகபிள் இருக்கணும். காஸ்ட் சென்டர் வேணால் என்ன இருக்கணும், அப்ளிகபிள். எஸ் கொடுத்து ஓகேவா, இது அப்ளிகபிள் போட்டு கிரியேட் சேல்ஸ் லெட்ஜர். கிரியேட் சேல்ஸ். அடுத்தது கிரியேட் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். அடுத்தது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படியே கையோட போட்டுருங்க, வரிசையாக வாங்க. என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும், மாஸ்டர் எல்லாத்துக்கும் என்னென்ன கிரியேட் பண்ணுமோ அப்படியே கிரியேட் பண்ணும். ஓகேவா. எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ரெண்ட். சொல்லுப்பா. என்னதுப்பா? சாரி சார். யாரு ஆன் பண்ணிட்டாங்க? யாரு? மாதவன் சார். மைக் வந்து ஆன் ஆயிடுச்சு சார், தெரியாம ஆட்டோமேட்டிக்கா. நீங்க குழந்தைகிட்ட. சாரி சார். ஏன் எப்படி ஒரு ஆன்லைன் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ரெண்டாவது ஒன்று ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து ரெக்கார்டிங் வச்சிருக்கேன், புரியுதா? சப்போஸ் யாராவது நானும் பதில் சொல்லணும், நீங்களும் பதில் சொல்லணும். அது மாதிரி தெரிஞ்சுக்கோ. ஓகேவா. ரைட். இல்ல பரவாயில்ல. அதாவது தெரியாம இருந்தா பரவாயில்ல. நீங்க குழந்தைகளை மிரட்டுறீங்களா இல்ல இங்க இருக்கிற மிரட்டுறீங்களா இல்ல என்ன மிரட்டுறீங்களான்னு தெரியணும்ல. இல்ல சார், இல்ல சார், குழந்தை சார். இது கூட ஆன் பண்ணி காமிக்கிறேன் சார். இல்லப்பா, வீடியோ கூட ஆன் பண்ணி காமிக்கிறேன். சொல்லவே இல்ல. ஓகேவா. நான் வந்து இங்க வாத்தியாரா இருக்கோம் அப்படின்னா வாத்தியாருங்கிற லெவல் வேற, வாத்தியாருங்கிறது பொறுமை வேற என்ன. ஆனால் மிரட்டணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா என்னுடைய பழைய தொழில் வேற. ஓகேவா. சார் நான் மிரட்டணும்னு நினைக்கல சார். இங்க குழந்தை சார் தெரியாம ஆன் பண்ணிட்டாங்க சார், கை வச்சு. அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. சரி ரைட் ஓகே. அப்படின்னா பரவாயில்ல. ஓகேவா. அப்படின்னா பரவாயில்ல. ரைட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது குழந்தைகள் நடக்கிறது அது வந்து தவறான ஒரு இது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நான் அப்படி தான் லேடிஸ் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்த புதுசில் நம்ம ரெஸ்ட் ரூம் கூட நம்ம மாறி போகிற சூழ்நிலை வரும். அதுவும் கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ் கேட்கவே வேண்டாம். சிஏ எக்ஸாம் எழுத போகும்போது நான் அந்த பிரின்ஸிபல்கிட்ட நான் சண்டையே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதுறதுக்கு வரோம், எங்கே ரெஸ்ட் ரூம்னு எழுதி வச்சதான்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சண்டை போடுவோம், நாங்களே மாறி போடுவோம். அது வேறு விஷயம். ஒரு விஷயம் வந்து தவறி நடக்கிறதுங்கிறது வேற. ஓகேவா. எப்போதுமே தவறு நடக்கிறது வேற. ஆனால் இதை ஒருத்தருக்கு பர்டிகுலராக சொல்லணும்னு விரும்புகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இட் இஸ் நாட் ஃபார் மாதவன். இட் இஸ் நாட் ஃபார் மாதவன். ஓகே, நன்றி.
அடுத்து வந்து எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் லெட்ஜரில் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் ரெண்ட் ஒன்றுக்கு நம்ம மல்டியில் போய் கிரியேட் பண்ணிடலாம். சொல்லுங்கள் சார். சேல்ஸ் இதுக்கு முன்னாடி அது என்ன சார் பண்ணீங்க? சேல்ஸ் லெட்ஜர் ஒன்றும் இல்லை, கிரியேட் தான் பண்ணேன். சேல்ஸ் லெட்ஜரில் போயிட்டு சேல்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணேன். கான்ட்ராக்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர், கான்ட்ராக்ட் ரெசிப்ட் அப்படிங்கிற நேமில் கம்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணேன். அதுக்கு வந்து காசு சென்டர் எனேபிள் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், ஓகே சார். காசு சென்டர் எனேபிள் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல், ஓகேவா? அடுத்தது மல்டிபிள் லெட்ஜரில் போயிட்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே லெட்ஜரை கிரியேட் பண்ணலாம். மல்டி லெட்ஜரை கிரியேட் பண்ணிடலாம். கடகடன்னு வேலை முடிச்சு, ஓகேவா? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு லெட்ஜரில் போயிட்டு மல்டி மாஸ்டர் அப்படிங்கிறத போயிட்டு மல்டி கிரியேட் அப்படிங்கிறது பண்ணலாம். இதில் வந்து எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அதனால ஆல் ஐட்டம் வேண்டாம். இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஃபீல்டை செலக்ட் பண்ணி நம்ம கடகடன்னு எல்லா லெட்ஜரையும் போட்டே போயிடலாம். ரெண்ட்டு, ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட்டா. சேலரி, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், salary, telephone expenses, wages, transport charges, wages, transport charges, wages, transport charges, staff welfare, meals expenses, business promotion expenses. சார் இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். என்ன டவுட்பா? சார் இப்போ நம்ம மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ்ன்றது அது ஒரு ஸ்டாஃப் வெல்ஃபேர் மாதிரி தானே சார்? ஆமா. அது ஒரு தனி லெட்ஜர், இது ஒரு தனி லெட்ஜர், ஏன் சார்? வெரி குட், நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக ஸ்டாஃப் வெல்ஃபேர்ங்கிறது எஸ்பெஷலி ஸ்டாஃப் வெல்ஃபேர்க்காக கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். பட் மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாஃப் மாத்திரம் சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் போனி ஆகாது. அங்கே வந்து பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸும் மீல்ஸ் எக்ஸ்பென்சஸும் பெரிய மேஜர் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து 4 பேரை நான் போய் பார்க்க போவேன். நான் போய் பார்க்கும்போது அவங்கள வந்து நான் போய் சாதாரணமாக போய் பார்த்தா அவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. அவங்கள கொண்டு வந்து மெட்ராஸ் போர்ட் கிளப் மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு கிளப்பில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போகிறோங்கிற எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணி அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுத்து அந்த செலவுலாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ். மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாஃப் வெல்ஃபேர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ் இருப்பாங்க, வந்து போகிற கெஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்போம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லை ஒரு காங்கிரீட் வேலை நடக்கும். காங்கிரீட் வேலை நடக்கும்போது நம்மள்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸ் இல்லாமல் அடிஷ்னல் எம்ப்ளாயிஸ் நம்ம கூட்டிருப்போம், அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அதனால் மீல்ஸ் எக்ஸ்பென்சஸை தனியாகவும் அதை வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேரோட நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸ்டாஃப் வெல்ஃபேர்னாக்கா ஸ்டாஃபோடைய பெனிஃபிட்காக ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தா அது ஸ்டாஃப் வெல்ஃபேரில் வரும். கிளியரா? ஓகேவா? நல்ல கொஸ்டின். நான் இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல, பட் நல்ல கொஸ்டின். பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ். பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தண்ணி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு பெரிய பெரிய டேரக்டருக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணம் வரணும்னு வச்சுக்கேன், அந்த அக்கௌண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான்லாம் அந்த வேலை பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? நம்மளாம் அந்த வேலை பண்ணியிருக்கோம், அதனால தான் எனக்கு அதெல்லாம் தெரிய வருது. பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்ஸ் தான் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நான் பேமெண்ட் கொண்டு போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், அக்கௌண்டன்ட் இருப்பான், பெரிய கம்பெனிகள், அதாவது டாட்டா, சஃபூர்ஜி பலான்சி, இந்த மாதிரி பெரிய சைக்கிள் நான் ஒர்க் போது வேலை முடிச்சுட்டு பில்லை கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், தூக்கி அந்த பக்கம் வச்சுருவான். என்ன பண்ணுவோம், பில்லை கொண்டு போய் வச்சுட்டு சாயந்தரம் வந்துடுங்க சார் அப்படிம்போம். சாயந்தரம் ஹோட்டலுக்கு வருவான், வந்தான்னா அவனுக்கு நல்ல பார்ட்டி வாங்கி கொடுப்போம், வேணுங்கிறது வாங்கி கொடுத்து கையில் கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்புவோம். அனுப்பிச்சோன்னா அவன் வந்து பில்லை ஒழுங்காக 15 நாளில் ப்ராசஸ் பண்ண வேண்டியதுக்கு ஒரு 10 நாளில் ப்ராசஸ் பண்ணி என் கையில் கொடுப்பான். எங்கள் ஓனர்கிட்ட நல்ல பேர் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் நான் எந்த கணக்கு எழுத முடியும், பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு நாங்கள் எழுதுவோம். இந்த மாதிரி ஹோட்டல் பில்லு, லாட்ஜ் பில்லு, இதெல்லாம் வச்சு இதுதான். ஏன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ்னால் அது என்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ரைட். ரெண்ட் பெய்டில் ஹவுஸ் ஓனர் பேர் குப்புசாமின்னு வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஓனர் பேர் குப்புசாமி. ஸோ அவருக்கு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். லெட்ஜரில் போய்ட்டு குப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் யார், ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனர் குப்புசாமி கம்ஸ் அண்டர் சன்றி கிரெடிட்டார்.
ஓகேவா? வேற என்ன லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணோம்? மாஸ்டர் என்னென்ன கிரியேட் பண்ணோம் பாருங்க, அப்படியே கிரியேட் பண்ணியாச்சு. எல்லாமே சேல்ஸுக்கு பண்ணியாச்சு. இனிமேல் வந்து வேற ஒன்றும் மாஸ்டர் எதுவும் கிரியேட் பண்ண வேண்டியது. இப்போ வந்து நம்ம சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பில் நான் எல்லாருக்குமே ஒரே தனியாக ரைஸ் பண்ணிடுறேன். என்ன, ஸோ தட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உனக்கு எல்லா பில்லையுமே நான் ரைஸ் பண்ணிடுறேன். அந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் எனக்கு அப்படின்னு கேட்டால், டோட்டலாக எனக்கு ஒவ்வொரு சைட்லேருந்து எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இதாகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி அஜித் அப்படின்னு வரணும். முன்னாடி பில்லு போடும்போது அஜித்து ஸ்லாஷு ஆர்ஏ பில், இது வந்து காமன். விஜய்க்கு வந்து விஜய் ஸ்லாஷு ஆர்ஏ பில், இது வந்து காமன். சூர்யாவுக்கு சூர்யா ஸ்லாஷு ஆர்ஏ பில். எப்படி இதில் இது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம நியூ ரெஃபரன்ஸ் போடும்போது ஆர்ஏ பில் 1 2 3 அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஜித்துக்கு அப்படியே கிரியேட் பண்ணுவோம். ஆர்ஏ பில் வந்து அஜித்துக்கு அப்படியே கிரியேட் பண்ணிடுவோம். ஆர்ஏ பில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போட்டுட்டே வரும். ஒவ்வொன்றுக்கா போடலாமா? ஆர்ஏ பில் நம்பர் போட்டேன். ரைட், ஓகே. இப்போ வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F5. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? F5. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஏ பில் நம்பர் 1 ஸ்லாஷ் அஜித் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஆர்ஏ பில் நம்பர் 1 ஸ்லாஷ் அஜித் அப்படின்னு வரணும். இல்லைன்னா அஜித் ஆர்ஏ பில் நம்பர் 1 இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஏன்னா சூர்யாவுக்கு எஸ்யூ போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா வவுச்சர் டைப் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சேல்ஸ் பில்லை நம்ம என்ன பண்ணணும், வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து சேல்ஸ் பில் ரைஸ் இல்லை. 7வது ஸ்டெப் வந்து சேல்ஸுக்கு வவுச்சர் டைப்பு கிரியேஷன். 8வதுக்கு பேமெண்ட்டு வவுச்சர் டைப்பு கிரியேஷன். 2 வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒன்று சேல்ஸ் வவுச்சர் டைப் கிரியேஷன், 2வது பேமெண்ட் வவுச்சர் டைப் கிரியேஷன். வவுச்சர் டைப் கிரியேஷன் எப்படி போகணும் அப்படின்னா, வவுச்சர் டைப் கிரியேஷன் வவுச்சர் டைப் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி படிங்க. கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டு வவுச்சர் டைப், கிரியேட்டு வவுச்சர் டைப், இல்லைன்னா ஆல்டர் வவுச்சர் டைப், எது வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிரியேட்டும் பண்ணிக்கலாம். கிரியேட் வவுச்சர் டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு, பேமெண்ட் வந்து எந்த பேங்க்கு? இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் கம்ஸ் அண்டர் பேமெண்ட், கம்ஸ் அண்டர் பேமெண்ட் அப்படிங்கிறது. இந்தியன் பேங்க்கு வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட்டு அப்படின்னு நம்ம ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பேமெண்ட் அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக் நம்பர் தான் கொடுக்குறோம். எல்லாமே கொடுக்குறோம். என்ன எல்லாமே நம்ம கொடுக்குறோம். பேமெண்ட்டு என்டர் என்டர் என்டர். நேம் ஆஃப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் பேங்க். நேம் ஆஃப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க்கில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். யூஸ் காஸ்ட் சென்டர் அலோகேஷன் பேமெண்ட்டுக்கு, யூஸ் கிளாஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் ஆர் பேங்க் அலோகேஷன் எஸ் போட்டுக்கோ. எண்ட் ஆஃப் லிஸ்ட் போட்டுக்கோ. இங்கே வந்து எந்த பேங்க்கோ அந்த பேங்க். ஓகேவா? என்ன பண்ணணும், மேலே வந்து இன்னொரு வாட்டி பேக் பேஜ் சொல்கிறேன். காஸ்ட் சென்டர் அலோகேஷன் எஸ் கொடுத்துங்க. எக்ஸ்க்ளூட் குரூப்பும் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு, இன்க்ளூட் குரூப்பும் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. இங்கே வந்து எந்த பேங்க்லேருந்து நீ பேமெண்ட் பண்ண போறியோ அந்த பேங்க்கை வந்து நீ செலக்ட் பண்ணிக்கோ. கனரா பேங்க் ஓடி அதுலேருந்து நம்ம பண்ண போகிறோம். அப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து கனரா பேங்க் பேமெண்ட்னு வச்சுக்கணும் இல்லையா? கனரா பேங்க் பேமெண்ட் அப்படின்னு வச்சுக்கணும். கனரா பேங்க் ஆட்டோமேட்டிக் கீழ அது நோவா எஸ்ன்னு ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல எந்தம்மா ஆட்டோமேட்டிக் கீழ யூஸ் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் பேமெண்ட்டுக்கு தேவையில்லைம்மா. பேமெண்ட்டுக்கு தேவையில்லை அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன்.
ஓகே சார் ஓகே சார் அது செக் நம்பர் தானே போட போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட், கனரா பேங்க்கு ஓடி அக்கௌண்ட். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு என் மைண்டை எப்படி மாற்றிடுச்சு தெரியுமா? மாதவன் பண்ண ஒரு வேலை நான் இன்னைக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சனோ, மாதவன் வீட்டில் அவன் குழந்தை பண்ணல, அப்படியே எனக்கு மூட் அப்செட் பண்ணு. நல்லா ரொம்ப பார்ப்பேன். பின்னாடி வந்து நம்ம படிக்க வரோம்னாக்கா வீட்டில் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, குழந்தைங்கள வந்து நீங்கள் பார்த்துங்க, டிவி எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேவா? ஒரு சின்ன விஷயம் கூட நான் எப்படி திங்க் பண்ணுறேன் பாரு. இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தால் எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அப்போ லேட்டாக வரவங்க மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு கால், ஒரு மிஸ்ட் கால் கொடுப்பாங்க, அலோவ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நல்லா இருக்கும். வேற பேமெண்ட் ஓச்சர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? கனரா பேங்க் ஓடி எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. இந்த இடத்துல கனரா பேங்க் ஓடியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது சேல்ஸ் வவுச்சர் டைப். சேல்ஸ் வவுச்சர் டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கான்ட்ராக்ட் ரெசிப்ட் அப்படின்னு போட்டுங்க. கான்ட்ராக்ட் ரெசிப்ட் அப்படின்னு போட்டுங்க. இது வந்து கம்ஸ் அண்டர் சேல்ஸ். இது சேல்ஸ் லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் டைப் சைடில் பாருங்கள் இருக்கும், அதில் சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் 1 by 1 படித்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கட்டும், பட் அட்வான்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க, அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன், இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்பர் 1ஆகவே இருந்துட்டு போட்டோம். வித் ஆஃப் நியூமரிக்கல் பாக்கெட் அப்படின்னா என்னென்னா 3ன்னு போட்டிங்கன்னா 001 அப்படின்னு வரும், வேற ஒன்றும் இல்லை. ப்ரீஃபில் வித் 0 எஸ், ப்ரீஃபில் வித் 0 எஸ், என்டர் என்டர் என்டர். ரீஸ்டார்ட் நம்பரிங்லாம் வேண்டாம். இங்கே வந்து ப்ரிஃபிக்ஸ் டீடைல் முன்னாடி என்ன வரணும், நான் சொன்ன மாதிரி அஜித் ஆர்யா பில் அப்படிங்கிறது வரணும். முன்னாடி என்ன வரணும், ஸ்டார்டிங் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லையா, ஆர்ஏ பில் 1. சேல்ஸ் பில்லுக்கு நம்ம வவுச்சர் கொடுக்குறோம் இல்லையா, ஆர்ஏ பில் தான் வரணும். ஓகேவா? ஆர்ஏ பில் /1 பார்ப்போம் முன்னாடி என்ன வரணும். முன்னாடி வந்து அஜித் போட்டுக்கோ, முன்னாடி வந்து அஜித் அப்படின்னு போட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அஜித்து ஸ்லாஷு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இது கான்ட்ராக்ட்னால எல்லாருக்கும் காமன் அக்கௌண்ட் ஆச்சு, எப்படி சார் அஜித்னு போடுறது? ஆமாம்மா, இதுதான் முன்னாடியே தான். ஒரு நிமிஷம் கொஸ்டின், நல்ல கொஸ்டின். முன்னாடி என்ன போடலாம், நம்முடைய கம்பெனி பேரை போட்டுடலாம், ஜிஎஃப். ஆமாம், ரைட், ஓகே. கணேஷ் ஃபவுண்டேஷன் ஸ்லாஷு அப்படி போட்டுடலாம், கணேஷ் ஃபவுண்டேஷன் ஸ்லாஷு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கணேஷ் ஃபவுண்டேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க மேனுவலாக கொடுக்குறதா நல்லது இல்லையா? ஆமாம், பில்லு வந்து மேனுவலாக கொடுக்குறது நல்லது. ஏன்னா இங்கே என்ன போடுறோமோ அதுதான் எல்லாத்துக்கும் வரும். அஜித்துக்கு வரும்போது கரெக்டாக, விஜய்க்கு வரும்போது மாறும். ஓகே, அப்போ மேனுவலாகவே கொடுத்துடலாம். சேல்ஸ் டைப்புக்கு வவுச்சர் டைப் தேவையில்லை. சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேனுவல் ஆக்கிடுங்க நம்பர். சேல்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், மேனுவல் ஆக்கிட்டு டூப்ளிகேட் வந்து எஸ் கொடுத்துருங்க, நல்லது. நீங்கள் சொன்னது ரைட்டு. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு போட்டோம்னா அதுவே இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது அப்படியே வந்துடும். நல்ல கொஸ்டின். சொன்னது யாருப்பா, சொன்னது யாரு? மோனேஷ். வெரி குட், வெரி குட். நல்ல சஜஷன். மெத்தட் ஆஃப் நம்பரிங் வந்து மேனுவல் ஆக்கிட்டு, கான்ட்ராக்ட் ரெசிப்ட்டுக்கு மெத்தட் ஆஃப் நம்பர் வந்து மேனுவல் ஆக்கிட்டு ப்ரிவென்ட் டூப்ளிகேட் வந்து எஸ் கொடுத்துருங்க. அலோவ் 0 வேல்யூலாம் வேண்டாம், மேக் வவுச்சர் ஆப்ஷன் வேண்டாம், அலோவ் நேரேஷன் இருக்கட்டும். ப்ரொவைடு எனேபிள் டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் அது வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு வேணால் வச்சுக்கோ. டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ்னு இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பேங்க், கான்ட்ராக்ட் ரெசிப்ட் ஆன் சேல்ஸ் தானே, டிஃபால்ட் பேங்க். சப்போஸ் நம்ம பேங்க் நம்பர் சொன்னோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இதாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரெசிப்ட் அப்படின்னு போட்டுருங்க, கான்ட்ராக்ட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே
எண்ட் ஆஃப் லிஸ்ட் போட்டுருங்க. கான்ட்ராக்ட் ரெசிப்டை போட்டுக்கோ, வேற எதுவுமே வேண்டாம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. கான்ட்ராக்ட் ரெசிப்ட் நம்ம வச்சுட்டு கிரியேட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லு போட வேண்டியதான் பாக்கி. இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த மாதிரி பில்லு போடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அஜித்துக்கு நம்ம பில் போட்டுக்கோம். ஃபஸ்ட்டு அஜித்தோட பில்லை போடுவோம். ஆர்ஏ பில் நம்பர் இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கிறேன், 001 போட்டுக்கிறேன். சரி, இல்லைன்னா 1ன்னு போட்டுக்குவோம். ஆர்ஏ பில் நம்பர் 1ன்னு போடுவோம். 001 இது இன்னும் எனக்கு மூடு மாறுங்க. ரைட்டாப்பா? இங்கே கொண்டு வந்து போடணும். ஃபஸ்ட்டு அஜித்துக்கு போட்டுப்போம். அஜித்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித்து ஆர்ஏ பில் நம்பர் ஸ்லாஷ் இது வந்து காமன். அதுக்கடுத்து பில் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 001 வரணும் இல்லையா? 001 வரணும். அது மாதிரி பார்த்துக்கலாம். 001 இந்த அமௌண்ட்டு இந்த மாதிரி வரணும் பில் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு பில் நம்பர் வரணும். எத்தனை பில் நம்பர் வரணும்? இந்த மாதிரி எத்தனை பில் நம்பர் வரணும்னா ஒரு 8 பில் நம்பர் வரணும். 8 பில் நம்பருக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மாற்றிக்கிறேன். 002 003 போட அங்கே மாறிக்கும் பாரு. 004 சார் அஜித்துக்கு ஃபர்ஸ்ட் பில் வந்து செகண்ட்ல தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 0% சார். ஃபர்ஸ்ட் 0% இல்லையா? அப்போ வந்து இதுதான் 001 002 003 004 005 006 007. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்த வருஷத்துக்கு இது ஆர்ஏ பில். ஓகேவா? 1வது பில் இது. சாரி, இது வந்து ஆர்ஏ பில் 7னே இருக்கட்டும். அவ்வளோதான், ஆர்ஏ பில் 7. ஸோ இந்த மாதிரி முதல்ல பில் நம்பர் மாத்திரம் அரைவ் பண்ணிங்க. நமக்கே இவ்வளோ குழப்பமாக இருக்குது. அப்போ வந்து ஒர்க் ஆர்டர் படி நம்ம பில்லு போடும்போது என்ன 7 பில் தான். பட் அந்த பில் நம்பரை எப்படி அலோகேட் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி குழப்பமாயிடும். கவனமாக நீங்கள் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். பில் நம்பர் கால் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் அக்கௌண்டிங் வவுச்சர் வி. சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் F8 ப்ரெஸ் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். சேல்ஸ் பில்லாக இருந்தால் கூட எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் ஷார்ட்கட் அந்த ஷார்ட்கட்டு. அப்போ வந்து ஒன்றுன்னா அந்த பர்டிகுலர் வவுச்சர் டைப்பை நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதில் போய்ட்டு கான்ட்ராக்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணால் உனக்கு ஆட்டோமேட்டிக் நம்பர் வரும். ஓகேவா? உனக்கு ஆட்டோமேட்டிக் நம்பர் சாரி மேனுவலாக போகிறதுக்கு உனக்கு நம்பர் வரும். இப்போ பில் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா? இந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் அங்கே கால் பண்ண நம்பர் இங்கே போட்டு டேட் என்ன டேட்டு 1/5/2020 F2 போட்டு டேட் மாற்றிங்க. F2 போட்டு 1/5/2020 டேட்டு மாற்றிங்க. இங்கேயும் 1/5/2020 போட்டு. ஓகேவா? யாருக்கு? அஜித்துக்கு. கான்ட்ராக்ட் ரெசிப்ட் போட்டு நம்ம ஏன் வரல? பில் நம்பர் டைரக்டா போகுது. ஒரே என்னமா? நான் இங்க தான் சார் இந்த சேல்ஸ் ரிசிப்ட் வந்து தான் சார் ஆல்ட் சி கொடுத்து கிரியேட் பண்ணேன். சார் போன வாட்டி கிளாஸ்ல கான்ட்ராக்ட் ரெசிப்ட் லெஜரா ட்ரீட் பண்ண சொன்னீங்க சார். என்னப்பா? போன வாட்டி நம்ம அந்த லெஜரா தான் சார் கிரியேட் பண்ணோம். நம்ம கிளாஸ் பண்ணல சார். இப்ப பண்ண மாதிரி பண்ணல சார். அது போன கிளாஸ்ல சேல்ஸ் வவுச்சர்ல போயிட்டு அதுல பண்ணும்போது ஆல்ட் சி கொடுத்து லெஜர் கிரியேட் பண்ணீங்க சார் நீங்க. நான் அப்படிதான் சார் போட்டேன். இல்ல அப்படி அதுக்கு சம்மந்தம் கிடையாதுமா. வேணா இந்த லெஜர் ஏற்கனவே இருக்கிற லெஜர் நம்ம டெலீட் பண்ணிடுறோம்.
அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆல்ட் சி போட்டு அஜித் அப்படின்னு போடுறோம். அண்டர் வந்து சன்றி. சார் அது இல்ல சார், அவங்க சொல்றது என்னன்னா லாஸ்ட் கிளாஸ் நீங்க எடுத்தப்போ கான்ட்ராக்ட் ரெசிப்ட் வந்து சேல்ஸ் லெட்ஜர்னு கிரியேட் பண்ணோம் சார். ஆனா இப்போ நீங்க வவுச்சரா ட்ரேட் பண்ண இல்லை, இது சேல்ஸில் தான் இருக்குது. சேல்ஸில் தான் சார், இருக்குது. நீங்க கான்ட்ராக்ட் ரெசிப்ட்லயே ஒரு லெட்ஜர்னு கிரியேட் பண்ணீங்க சார். நீங்க இப்போ நீங்க வவுச்சர் டைப்னு கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, போன வாட்டி கான்ட்ராக்ட் ரெசிப்ட ஒரு சேல்ஸ் லெட்ஜரா ட்ரீட் பண்ணோம் சார். இப்போவும் அது வந்து கான்ட்ராக்ட் ரெசிப்ட் சேல்ஸ் லெட்ஜர் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ரெசிப்ட்ல இருக்குல்ல, அதில் வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு அந்த லெட்ஜரை. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ளஸ் எஃப்8 இல்லை வரணும்ப்பா, வராமல் இருக்கு எனக்கு. அதுதான் இப்போ டேலி இஆர்பியில் அதே மாதிரி வரணும். அதாம்மா இதுல வருது இல்லையா, அதுல வரமாட்டேங்குது. நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல வச்சிருந்தீங்க சார். சரி ரைட் ஓகே. அப்போ அந்த கான்ட்ராக்ட் ரெசிப்ட்டுங்கிற வவுச்சர் டைப்பே வேண்டாம் நமக்கு. ஜஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணால் போதும். வவுச்சர் டைப் வந்து நீங்கள் வந்து ஆனால் இது மாறி போயிருக்கு. இது ஆக்சுவலாக இவங்க ஏதோ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த சம் நான் இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்து நம்ம வந்து மாற்றிண்டா போதும். ஆல்டரில் போயிட்டு மாற்றிண்டா போதும்னு இருக்குது வவுச்சர் டைப்பில். சேல்ஸில் என்ன இருக்குது? சேல்ஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால அங்கே வருது. அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம எனேபிள் பண்ணல, ஒன்றுமே பண்ணலை நம்ம. வவுச்சர் டைப்பு அப்போ தேவையில்லை சேல்ஸ். முன்னாடி வந்து முன்னாடி டேலி இஆர்பியில் எப்படி நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மாறுது. சரி பரவாயில்ல விடுங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி வவுச்சர் டைப்பே தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் ரெஃபரன்ஸ் நம்பர் க்ரியேட் பண்ணிங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோ. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து அஜித் கொடுங்க. கொடுத்து கான்ட்ராக்ட் ரெசிப்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 15%. எவ்வளோவில்? 4 crore 15%. 4 crore 15%. அப்போ இந்த இடத்துல 4 கோடிக்கு இன்ட்டு 15% எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 60 lakh இல்லையா? இது வந்து அடையார் ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அடையார் ஹவுஸ்க்கு இதை அலோகேட் பண்ணும். இந்த காஸ்ட் சென்டர் வந்து அடையார் ஹவுஸ்க்கு இந்த சேல்ஸை வந்து அடையார் காஸ்ட் சென்டருக்கு நீங்கள் அலோகேட் பண்ணுங்க. இந்த சேல்ஸை வந்து நீங்கள் அடையார் காஸ்ட் சென்டருக்கு அலோகேட் பண்ணுங்க. இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இந்த பில் நம்பர் நியூ ரெஃபரன்ஸ் நம்பரில் அங்கே கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிக்கும். என்ட்ரு கொடுத்துருங்க. டிஃபால்ட் டேஸ் வந்து 30 days போட்டுருங்க. ஸோ 30 ஒரு மாதம் கழிச்சு நமக்கு பணம் வரும். என்ட்ரு கொடுத்துருங்க. நேரேஷனில் கண்டிப்பாக வந்து நீங்கள் மற்ற நேரேஷன் மாதிரி கிடையாது. இந்த சேல்ஸ் நேரேஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய சேல்ஸ் பில்லை மாத்திரம் நேரேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா அது நமக்கு வேலிடு டாக்குமெண்ட். நீ வந்து பில்ஸ் வந்து மற்ற கடையில் போடுற சேல்ஸ் பில்லுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பில்லு வேறு, இன்வாய்ஸ் வேறு. பில்லுங்கிறது என்னென்னா சரவணா ஸ்டோரில் கொடுக்கறது பில் டு கஸ்டமர். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவான்டிட்டி, என்ன ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, என்ன ரேட்டு, அதோட போய்டும். அது பில்லு. இன்வாய்ஸ் அப்படிங்கிறது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய பில் வந்து ரொம்ப வேலிடு பில்லு. நாளைக்கு நமக்கும் அந்த டெட்டாருக்கும் ஒரு தாவா வருது அப்படின்னா நேரேஷனில் கோர்ட்டில் வந்து நம்ம வாதிடுவதற்கு, நேரேஷனில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு நம்ம நேரேஷனில் மென்ஷன் பண்ணுற அந்த வாசகம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் இந்த பில் நம்பர் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ ரெக்கார்டாக நீ கொடுக்குற. அதை அவன்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்ட அப்படின்னா அது நமக்கு ஒரு ப்ரூஃப் அது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நேரேஷன் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப அவசியம். நேரேஷன் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப அவசியம்னாக்கா என்ன எழுதணும்? நீ பாட்டு கண்ணாப்படன்னு எழுதக்கூடாது. என்ன எழுதணும் அப்படின்னா இங்கே நேரேஷனில் ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் கேபிட்டல் லெட்டர்லேயே போடுறேன், உங்களுக்கு புரியணுங்கிறது. ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர், என்ன ஒர்க் ஆர்டர் நம்பரோ அந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 120/20 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 120/20 we are submitting the RA bill number 1- என்ன பில் அது ஆன் மெட்டீரியல் நோட்டீஸ். அது வந்து இங்கே இருக்கணும். ஆன்
மெட்டீரியல் மொபிலைசேஷன் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அது ரெக்கார்டாக அது பேசும். ரெக்கார்டாக உங்களுக்கு அது பேசும். இந்த மாதிரி நீங்கள் பில் வந்து கிரியேட் பண்ணணும். ஹலோ, சார் நீங்க போன கிளாஸ்ல வேற மாதிரி போட்டுருந்தீங்க சார் நரேஷன். பரவாயில்லையா? நேரேஷன் வந்து நாம் போடுறதாம்மா. நேரேஷன் வந்து நம்ம போடுறதா. அப்போ ஸ்கிப் ஆகிறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஆன் சைனிங் கான்ட்ராக்ட் ஆர்யா பில் நம்பர் 1 அப்படின்னு போட்டுரும். அவ்வளோதான். நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் எப்படி நேரேஷன் எழுதணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இது ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா? நான் வந்து ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் அப்படியே ஆர்டர் பண்ணி ஆர்யா பில் நம்பர் 2ன்னு போட்டு போயிருப்பேன். டீட்டெயில்டாக எழுதணும். நேரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வரும்போது நீ மாதத்துக்கு ஒரு பில் தான் தயார் பண்ண போகிற. நல்லா பாரு, மாதத்துக்கு எத்தனை பில் தயார் பண்ணுற? ஏப்ரல் மாதம் மொத்தமே ஒரே ஒரு பில் தான் போடுறேன். மே மாதம் மொத்தமே 3 பில் தான் போடுறேன். நீ போடுற பில்லு வந்து ரொம்ப கம்மி. இப்போ சரவணா ஸ்டோர் மாதிரி 10,000 பில்லோ இல்லை மற்ற கம்பெனி மாதிரி 100 பில்லோ போட போகிறதில்ல. போட போகிறது 3 பில். அந்த 3 பில்லை நீ தப்பு இல்லாமல் ஒழுங்காக போட்டு கொடுக்கணும். ரைட்டா? தப்பு இல்லாமல் ஒழுங்காக போட்டு கொடுக்கணும். ஏன்னா கான்ட்ராக்ட் படி நீ பில்லு ரைஸ் பண்ணணும். நீ பாட்டுக்கு பில்லை வந்து தப்பாக அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணியோ அல்லது வந்து மெட்டீரியல் மொபிலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோட பர்சன்டேஜை போட்டு கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அவன் அதை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டான். பில்லோட அமௌண்ட் அதிகமாக போட்டால் தான் அவன் கேட்பான். நீ கம்மியாக பில்லு போட்டு கொடுத்தனா வாங்கி கம்முன்னு தான் வச்சுப்பான். நீ போய் திருப்பி ஆர்டர் பண்ணுறேன்னா அவன் ஒத்துண்டா உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதனால் நேரேஷனில் கண்டிப்பாக நீ வந்து ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேவா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும். அடுத்தது 2வது பில். 2வது பில் எப்போ சப்மிட் பண்ணுறோம்? 1/6/2020. 1/6/2020. நேரேஷன் சாரி பில் நம்பர் என்ன? அஜித் ஆர்யா பில் 2. டேட் வந்து 1/6. யாருக்கு சப்மிட் பண்ணுறோம்? அஜித்துக்கு. கான்ட்ராக்ட் ரெசிப்ட் எவ்வளவு? 20%. 20%னா எவ்வளவு? 80 lakhs இல்லையா? 80 lakhs. அஜித் ஹவுஸ் 80 lakhs. இது வந்து நியூ ரெஃபரன்ஸு. இங்கே வந்து என்ன பண்ணோம்? நேரேஷன் ஃபீல்டில் தெளிவாக எழுதணும். என்ன பில்லு? ஆர்யா பில் நம்பர் 1 2வது. ஆர்யா பில் நம்பர் 2. எதுக்காக கொடுக்குறோம் இந்த பில்லு? எக்ஸ்கவேஷன் தான் கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? எக்ஸ்கவேஷன் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பில்லும் க்ளீனாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு பில்லும் நீங்கள் என்ன பண்ணணும்? க்ளீனாக சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா பில் 3. ஆர்யா பில் 3 தானே? 3 வந்து எதுக்கு? ரூஃப் கம்ப்ளீஷன். ஆர்யா பில் 3 F2 போட்டு 17. டேட் வந்து என்னது? 17. ஓகேவா? அடுத்தது அஜித்து. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ரெசிப்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்டு? 30% ஆஃப் த கான்ட்ராக்ட் அமௌண்ட். அப்போ 1,20,00,000. 1,20,00,000. என்டர் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பில்லும் சேவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அஜித்துக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம காஸ்ட் சென்டர் நம்ம கிரியேட் பண்ணணும். நான் ஒரே ஒரு காஸ்ட் சென்டர் மாத்திரம் எடுத்து பண்ணி அதனுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது காட்டு. ஓகேவா? ஒரே ஒரு காஸ்ட் சென்டர் 3 பில் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னும் எத்தனை பில் இருக்கு? 4 பில் இருக்கு. எல்லா பில்லுமே போடுறேன், ஆனால் அந்த 1க்கு மாத்திரம் போடுறேன். ஓகேவா? அடுத்தது பெயிண்டிங். ஆர்யா பில் 4. பெயிண்டிங் வந்து என்னது? ஆர்யா பில் 4. ஆர்யா பில் 4. டேட் வந்து F2 போட்டு 1/8 மாற்றிக்கோ. அதான் மாற்றிட்டேன். பில் நம்பர் 1/8 அஜித்துக்கு. கான்ட்ராக்ட் ரெசிப்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னா 10% 40 lakhs. இந்த 40 lakhsங்கிறத எப்படி போடுவோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டைலாக போடணும். முதல்ல 40 போடணும், அதுக்கப்புறம் 2 சைபர் போடணும், அப்புறம் 3 சைபர் போடணும். புரியுதா? எப்படி போடணும்? அது போடுறதே எத்தனை சைபர் நம்ம குழப்பக்கூடாது. 40 லட்சம் நம்ம எப்படி மேனுவலாக எழுதுமோ கமா போட்டு எழுதுமோ அந்த மாதிரி போடணும். ஒரு 40 00 00 அந்த மாதிரி ஸ்டைலாக போடணும். ஓகேவா? டேலி வந்து ஸ்டைலாக யூஸ் பண்ணணும். நியூ ரெஃபரன்ஸ் 4. நேரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது? நேரேஷன் இது வந்து பில் எதுக்காக கொடுக்குறோம்? பெயிண்டிங்கா? பெயிண்டிங் இல்லையா? ஆர்யா பில் 4 பெயிண்டிங். ஆர்யா பில் 4 பெயிண்டிங். ஓகேவா? ஆர்யா பில் 4. அடுத்தது 1/9.
1/9னா அடுத்த பில்லு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா 1/8. அப்போ போன பில் 31/7. போன பில் வந்து 31/7. அப்போ என்ன பண்ணால் ஒரு பேஜை கொடுத்து எஸ் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனாக்கா எப்படி மாற்றலாம்? ஒரு பில்லு தப்பாக போட்டுட்டேன், எப்படி மாற்றுறது அப்படின்னா எப்படி மாற்றலாம்? டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக்கு, லெட்ஜர், ஒன்று கான்ட்ராக்ட் ரெசிப்டில் போயிட்டு மாற்றலாம். இந்த பில்லை வந்து 31/7 அப்படின்னு போட்டு 31/7 போட்டு மாற்றலாம். ஓகேவா? அப்படி போய் மாற்றலாம். ரைட். அடுத்தது அக்கௌண்டிங் வவுச்சர் பி. இப்போ நம்ம எத்தனாவது பில் சப்மிட் பண்ணுறோம்? 5வது பில், பெயிண்டிங் பில் சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ண போகிறது நம்ம பெயிண்டிங் பில் சப்மிட் பண்ண போகிறது பெயிண்டிங் பில். சாரி, எலக்ட்ரிக்கல் பில். அஞ்சாவது பில் தானே? 5வது பில்லு, பில் நம்பர் 19 அஜித்து. கான்ட்ராக்ட் ரெசிப்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. அதே 40 லட்சம். பில் நம்பர் 5. ஓகேவா? நேரேஷன்லாம் பார்த்துங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பில் நம்பர் 6 சைட் ஹேண்ட் ஓவர். பில் நம்பர் 6, டேட் வந்து 1/10 30/9 1/9. டேட்டு மாத்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது, என்னன்னு பார்க்கணும். சைட்டு ஹேண்ட் வந்து 1/9 கொடுக்கணுமா? சரி, வச்சு 1/9 அஜித்து. கான்ட்ராக்ட் ரெசிப்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 10%. அப்போ 40 லட்சம். பில் நம்பர் 6. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய பில் நம்பர் என்ன? 6 சைட் ஹேண்ட் ஓவர். 6 சைட் ஹேண்ட் ஓவர். இந்த மாதிரி ஒவ்வொரு பில்லும் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறோம். இப்போ 7வது பில்லு, இந்த 7வது பில்லு 5% இருக்குல்ல, அது எப்போ போடுவோம்னா 1/9/2021. இந்த பில்லை எப்படி போடுவோம் அப்படின்னா 1/9/2021 நீங்கள் போட்டிங்கன்னா வராது. 1/9/2021 இப்படி போட்டால் என்ன சொல்லும்? டேட்டு cannot be above the current period அப்படின்னு. டேட்டு cannot be above the current period அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் இந்த பக்கம் வந்துருங்க, எஸ்கேப் கொடுத்துருவாங்க. வந்துட்டு Alt F2 போடுங்க. Alt F2 போடுங்க. போட்டுட்டு 1/4/2021 அப்படி அதுலேருந்து 31/3/2022 பீரியட் வந்து சேஞ்ச் பண்ணணும். பீரியடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பில்லை நம்ம சப்மிட் பண்ணணும்னா என்ன பண்ணால் பீரியட் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும், ரைஸ் பண்ண முடியும். 1/9/2021 வந்துருச்சா? 1/9/2021 வரல. அப்போ என்ன பண்ணுவோம்? டேலியில் நம்ம போஸ்ட் டேட்டல் என்ட்ரியாக கூட போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பில்லு ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்து போயிடும். புரியுதா? முதலாளிக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அக்கௌண்ட் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். போகும்போது ஒரு நல்ல வேலை என்ன பண்ணு, இந்த மாதிரி பில்லு ஏதாவது ரைஸ் பண்ணணும்னா போஸ்ட் டேட்டலில் போட்டு வச்சிரு. போஸ்ட் டேட்டரில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி போஸ்ட் டேட்டட் பில்லை வந்து தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட் டேட்டட் வவுச்சர்ஸ் அப்படின்னு நீ தனியாக ஃபைல் பண்ணி வச்சுட்டேன்னா அவனுக்கு வந்து அடுத்து வரவனுக்கும் இல்லை முதலாளிக்கும் ஞாபகம் இருக்கும் பில் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போஸ்ட் டேட்டடுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னா Alt T. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது Alt T. இந்த மாதிரி போஸ்ட் டேட்டட் போட்டால் என்னாகும், போடலைன்னா என்னாகும்? முதல்ல நான் போட்டு காட்டுறேன், அப்புறம் போடாமல் காட்டுறேன். அதாவது Alt Tங்கிறது போடாமல் நான் எஃபெக்டிவ் காட்டுறேன், போட்டதுக்கப்புறம் எஃபெக்டிவ் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ்கேப் கொடுத்துட்டு வரேன். டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ் பர் டேலி இன்றைக்கி டேட் வந்து 1/9/2020. உண்மையான தேதி நமக்கு இன்றைக்கி 31/3. ஆனால் இங்கே என்னென்னா கணேஷ் ஃபவுண்டேஷன் இங்கே வந்து தேதி வந்து 1/9/2020. இப்போ வந்து நான் அக்கௌண்டிங் வவுச்சர் வீட பீரியட் மாற்றிட்டேன். மாற்றி 1/9/2021 போடுறேன். 1/9/2021 போட்டால் அக்செப்ட் பண்ணுமானா அக்செப்ட் பண்ணும். இங்கே ஆரிய பில் நம்பர் நான் போடுறேன் காப்பி பண்ணி. ஆரிய பில் நம்பர் என்ன? ஆரிய பில் நம்பர் அதை நான் இங்கே காப்பி பண்ணி போடுறேன். அஜித்
போடுறேன். எவ்வளவு? 20 லட்சம். பில்லை நான் ரைஸ் பண்ணிட்டேன். 20 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? பில்லை நான் ரைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து என்னது? ஆஃப்டர் 1 இயர். இந்த பில்லு ஆஃப்டர் 1 இயர். அது 8 இருந்து போட்டோம். 7வது பில்லு ஆஃப்டர் 1 இயர். இப்போ டேலி என்ன நினச்சிக்கும், நேற்று வரைக்கும் தேதி 1/9/2020, ஆனால் இன்னைக்கு தேதி 1/9/2021 நினச்சிக்கும். ஏன்னா நீ F2 போட்டு என்ன போட்ட? 1/9/2021 போட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணுற புது கான்செப்ட் என்னென்னா, டேலியில் F2 போட்டு நீ என்ன டேட் என்ட்ரி பண்ணுறியோ அந்த டேட்டு தான் டேலியோட டேட்டு. அப்போ நமக்கு போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷனாக ஆக்கணும் இதை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்பிளே டே புக்கு அந்த இது அதை எடுத்துன்னு போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் நீ ஆல்ட் டி அப்படிங்கிற ஆப்ஷன் நீ யூஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல போஸ்ட் டேட்டட்னு ஒரு ஆப்ஷன். இதை ஆல்ட் டி அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து நீ சேவ் பண்ணு. சேவ் பண்ணிட்டேன்னா உன்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போ அஃபெக்ட் ஆகாது. ஆஸ் பர் த டேலி திரும்பவும் பழையபடி உனக்கு 1/9/2020. ஓகேவா? இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நீ போஸ்டட் வவுச்சர் போட்டுட்டு நீ சேவ் பண்ணாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோ, இப்பயே ஞாபகத்துக்காக போட்டு வைக்கிற டேலி வந்து இன்னைக்கு தேதி 1/9/2021 போடும். நீ வந்து 1/9/2021 கவனிக்காமல் கரண்ட் ரேட்டில் நீ பாட்டுக்கு ரசீது போட்டு அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்ப. ஓகேவா? போட்டு அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. எங்கேயாவது போய் வழியில் மாட்டுச்சுன்னா நமக்கு கஷ்டம். செக் போஸ்ட்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அது மாதிரி பார்த்துங்க. போஸ்டேட்டட் வவுச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து போஸ்டேட்டட் வவுச்சர் யூஸ் பண்ணணும். அது மாதிரி போஸ்டேட்டட் வவுச்சர். இந்த மாதிரி எல்லா சேல்ஸ் பில்லையும் ரைஸ் பண்ணிட்டு ஒரு காஸ்ட் சென்டருக்கு போய் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட் சென்டராக சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணிட்டு போய் பாருங்க. ஆஃப்டர் 1 இயர் பில் ரைஸ் பண்ண பீரியட் ஆல்ட் F2 போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணணும். அதை டேட் போட்டு என்ட்ரி பண்ணணும். போஸ்ட் டேட்டட் வவுச்சரை நீங்கள் அதை சேவ் பண்ணணும். ரைட்? ஓகே. இப்போ நம்ம காஸ்ட் சென்டர் போய் பார்ப்போம். காஸ்ட் சென்டர் போய் பார்க்கறதுக்கு டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர், அதில் காஸ்ட் சென்டர் சம்மரி அதில் போய் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கே ஒன்றுமே வரல. ஆல்ட் F2 போட்டு 1/4/2020 31/3/2021 அப்படி மாற்றினா மாதிரி 3,80,000 நீங்கள் பில் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன பில் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள் காஸ்ட் சென்டர் பிரேக்கப். பிரேக்கப்பில் அடையார் காஸ்ட் சென்டர் ஒவ்வொரு காஸ்ட் சென்டருக்கும் நீ ஒரு வாட்டி வெளியில் வந்துட்டு கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு பீரியடை மாற்று. இல்லைன்னா உனக்கு அதே தான் காட்டின்னு இருக்கும். ஏப்ரல் 21 மார்ச் 21 கேட்வே ஆஃப் டேலியில் போய் நீ என்ன பீரியடை செட் பண்ணுறியோ அதுதான் உள்ளே இருக்கிற பீரியடுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர் பிரேக்கப், அடையார் ஹவுஸ் 380 வருதா? ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எப்போல்லாம் பில் ரெடி பண்ண. இது காஸ்ட் சென்டர் பிரேக்கப். எதுக்காக இது அப்படின்னா, நீ காஸ்ட் சென்டர் சேட்பட்டு வீட்டுக்கு எவ்வளவு, டி நகருக்கு எவ்வளவு, அடையாருக்கு எவ்வளவு அப்படின்னு நீ பார்த்துக்க முடியும். காஸ்ட் சென்டர் பிரேக்கப், அதாவது ஈச் எவ்ரி சென்டர். லெட்ஜர் பிரேக்கப். லெட்ஜர் பிரேக்கப்பில் கான்ட்ராக்ட் ரெசிப்ட் எவ்வளோ வந்து லெட்ஜர் பிரேக்கப். ஓகேவா? அடுத்தது குரூப் பிரேக்கப். குரூப் பிரேக்கப்பில் இப்போ டைரக்ட் இன்கம், இப்போ டைரக்ட் இன்கம் அல்லது சேல்ஸ் இருக்கா, சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடையாரில் எவ்வளோ வந்திருக்கு, இதில் எவ்வளோ வந்திருக்கு, அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒன்று தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம், ஒன்று தான் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காஸ்ட் சென்டரில் நீங்கள் 4 விதமான வியூ பார்க்கணும். ஆனால் டிஃபால்ட் டேலியில் ஒரே நேரத்தில் 3 காஸ்ட் சென்டருடைய சேல்ஸையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு 3 காஸ்ட் சென்டரையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டேலியில் டிடிஎல்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை வாங்கி உள்ளே போடணும். காஸ்ட் சென்டர் அனாலிசிஸ்க்காக தனியாக போடுறாங்க. அது ஒரு 5000 6000 வரும். உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் சென்டருக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3ஐயும் சேர்த்து ஒன்றாவும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிடிஎல் ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு தனியாக காசு கொடுத்துவாங்க. டேலியில் டிஃபால்ட்டாக கிடையாது, இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்தது எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுவோம். எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணிட்டு காஸ்ட் சென்டர் அனாலிசிஸ் பண்ணுவோம். இதே செம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்டு அப்படியே வீடியோ உங்களுக்கு போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், பர்சனல் அப்படி போடுவேன்,
ஸோ வெளியால் யாருக்கும் இதை ஷேர் பண்ண முடியாது, அவங்களால பார்க்கவும் முடியாது. நான் யாருக்கு ஷேர் பண்ணுறேனோ அவங்க தான் பார்க்க முடியும். குரூப்பில் போட்டு பர்சனல் போட்டு அதை லிங்க் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் மாத்திரம் தான் அதை பார்க்க முடியும், வெளியால் யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி போட்டு ரைட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு எக்ஸ்பென்ஸ் போடணும். எக்ஸ்பென்ஸ் வந்து 6 மாதத்துக்கு போடணும். எந்தெந்த மாதம்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த மாதிரி 6 மாதத்துக்கு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு, அக்கௌண்டிங் வவுச்சர் பி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் எஃப்ஐ. அதில் வந்து கனரா பேங்க் ஓடி அந்த பேமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண என்ன ஆகும்? ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் போட ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாதம் 1 எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து 1 நாள்லேயே நீங்கள் புக் பண்ணிட்டுங்க. ஆஃபீஸ் ரெண்ட்டு 10,000, ஒன்று தனித்தனி இதாக போடணும். ஆஃபீஸ் ரெண்ட்டு 10,000 போட்டு இதுக்கான காஸ்ட் சென்டர் எப்படி போடணும் அப்படின்னாக்க, அடையாருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன்? அடையாருக்கு 40%. எக்ஸ்பென்ஸோட காஸ்ட் சென்டர் ஷேரிங் என்ன இது சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த ரேஷியோவில் நீங்கள் போடணும். என்ன ரேஷியோவில் போடணும்? காஸ்ட் சென்டர் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸு நீங்கள் இந்த ரேஷியோவில் போடணும். இப்போ வந்து 40,000னாக்க சாரி 1 lakh அப்படின்னா அதில் வந்து அடையாருக்கு 40%, டீனருக்கு இந்த அமௌண்ட்டு இங்கே. இந்த மாதிரி அமௌண்ட்டு நான் பிரித்து கொடுத்துட்டேன். ஸோ அடையாருக்கு எவ்வளவு? 40,000. அப்போ அடையார் காஸ்ட் சென்டர் 40,000. எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ போட்டுருக்கேன்? 1 lakh போடுறதுல 10,000 போட்டுருக்கேன். அடையார் காஸ்ட் சென்டர் எவ்வளவு? 40,000. டீனர் காஸ்ட் சென்டர் எவ்வளவு? 50,000. டீனர் காஸ்ட் சென்டர், சேர்பட் காஸ்ட் சென்டர். ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணும். என்ன எம்ப்ளாயி காஸ்ட் சென்டர் கேட்டகரி இது கேட்குது. இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இது பேமெண்ட்டு, அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குது. ஏன் இதுன்னா புதுசாக கேட்குது? எம்ப்ளாயி காஸ்ட் சென்டர் டிரான்சாக்ஷன் டைப். ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்காது, ஆனால் கேட்குது. என்னன்னு தப்பாக இருக்குது. எம்ப்ளாயி காஸ்ட் சென்டருங்கிற ஆப்ஷன் இந்த மாதிரி கேட்கக்கூடாது. பேங்க் அலோகேஷன் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி கேட்குது அப்படின்னா எது எக்ஸ்ட்ரா கேட்டாலும் சரி, இல்லை கேட்காம இருந்தாலும் சரி, உடனே F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். அலோகேஷன் இருந்ததுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் அலோகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுங்க. ஆக்சுவலாக கேட்கக்கூடாது. இந்த மாதிரி புதுசாக கேட்குது. புதுசாக கேட்குது. ஒரு நிமிஷம் இருங்க. வவுச்சர் டைப்பில் ஏதாவது இருக்கா பார்க்குறேன். ஆல்டர் வவுச்சர் டைப்பு, கனரா பேங்க் ஓடி. கனரா பேங்க் ஓடியில் ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப்பு எஸ், ஆட்டோமேட்டிக்கு. அலோவ் நேரேஷன் ஃபீல்டு ஓகே. அலோகேஷன் நம்ம எங்கேயும் கொடுக்கவே இல்லையே. அலோகேஷன் எங்கே கொடுத்துருக்கீங்க? F12 எஃபெக்டிவ் டேட் ஆஃப் allow use the voucher classes. Tenor ஓடுதுங்களா? allow setting of default allocate allocation. No good. பாப்போம் ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இந்த மாதிரி அலோகேஷன் கேட்கக்கூடாது. நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் அலோகேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? ரெண்ட் வந்து 1 lakh. காஸ்ட் சென்டர் அடையார் வீட்டுக்கு 40,000, டீநகர் வீட்டுக்கு 50,000, சேர்பட் வீட்டுக்கு 10,000. அடையார் ஹவுஸுக்கு பேமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு அக்கௌண்ட் நம்பர்.
கான்செப்ட் வைஸ் கரெக்டாக தான் கேட்குது. இது கான்செப்ட் வைஸ் கரெக்டாக தான் கேட்குது. சப்போஸ் வந்து 3 வீடு இல்லையா, ஒரே பாட்டிக்கு 3 வீடு இருக்குது. ஏன் 3 வாட்டி நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும்? இங்கே 3 வேற வேறு வீடாக இருந்தால் ரைட், ஓகே. சார் எங்களுக்கு வரல சார் இந்த மாதிரி. அதான் வரக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஆல்டரில் வவுச்சர் டைப்பு கனரா பேங்க் ஓடி டெலிட் பண்ணுவோம். வவுச்சர் டைப்பில் பேமெண்ட்டில் போயிட்டு இங்கே நேம் ஆஃப் கிளாஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கனரா பேங்க் ஓடி யூஸ் கிளாஸஸ் ஃபார் பேங்க் அலோகேஷன் நோ கொடுத்தாச்சு. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை க்ரியேட் பண்ணும்போது அது மாதிரி வருது. பேங்க் ஓடி அக்கௌண்டிங் வச்சு யார் கொடுக்குறோம்? ஆஃபீஸ் ரெண்ட்டு 1 லேக்கு. அடையார் வந்து சார் 10 லேக் போட்டுருங்க. அடையார் ஹவுஸுக்கு 40,000, டி நகருக்கு 50,000, சேத்பட் ஹவுஸுக்கு 10,000. என்டர் ஆட்டோமேட்டிக் செக். ஓகே, வவுச்சர் டைப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம், ஆல்டரே பண்ணுங்கள். ஓகேவா? வவுச்சர் டைப் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம், ஆல்டரே பண்ணுங்கள். எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா, வவுச்சர் டைப் வந்து ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியில் வந்து ஆல்டர் போயிட்டு பேமெண்ட் வவுச்சர் டைப்பில் பேமெண்ட் வவுச்சர் இருக்குல்ல, அதை போயிட்டு செலக்ட் பண்ணி வவுச்சர் டைப்பை நீங்கள் ஆல்டர் பண்ணுங்கள். ஆல்டர் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல நீங்கள் கனரா பேங்க் ஓடின்னு ஒரு நேம் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அலோகேஷன் ஃபீல்டு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல கனரா பேங்க் ஓடி அப்படிங்கிற லெட்ஜரை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லெட்ஜர் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். மீன்ஸ் நீ பேமெண்ட் கொடுக்கும்போது பேமெண்ட் எப்படி கொடுப்பேன்? பேமெண்ட்டுக்கு என்ன ஜேவி? ரிசீவர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், எதுவாக இருந்தாலும் சரி இல்லையா, அந்த பேங்க் லெட்ஜருங்கிறது காமன். அதை நம்ம வவுச்சர் டைப்பில் ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தப்பாக பண்ண மாட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எஃப்ஐயில் போய்ட்டு கனரா பேங்க் ஓடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி நீ எக்ஸ்பென்ஸ் போடும்போதும் வெறும் எக்ஸ்பென்ஸை மாத்திரம் போட்டால் போதும். ஓகேவா? இப்போ சேலரி இருக்குன்னு வச்சிங்களேன், சேலரி வந்து 40 lakhs. சேலரி போட்டு அடையாருக்கு எவ்வளவு? அடையாருக்கு 16 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா டி நகருக்கு 20 lakh. அடுத்தது சேத்பட்டுக்கு 10 lakh. 4 lakh. உட்காந்துரும். செக்கு வந்து ஆட்டோமேட்டிக் செக் நம்பர். இப்போ 3வது பாருங்க, நான் பேங்க் லெட்ஜர் செலக்ட் பண்ணவே இல்லை. அடுத்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்னா வெறும் எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் மாத்திரம் நான் செலக்ட் பண்ணால் போதுமானது. அந்த டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் மாத்திரம் செலக்ட் பண்ணால் போதுமானது. ஏன்னா தவறுதலாக நான் வந்து கனரா பேங்க் ஓடிலேருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இந்தியன் பேங்க்லேருந்தோ மற்ற பேங்க்லேருந்தோ கொடுக்கறதுக்கு ஆகிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு லெட்ஜரை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும், மிஸ்டேக் நடக்காமல் இருக்கிறதுக்கு. 2வது என்ட்ரியை வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது, அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 6,000. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும் நம்ம. இது வந்து இந்த டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்ஸே இவனுக்காக ஒரு 6,000 சார். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 15,000, மொத்தம் 15,000 இருக்குது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். அதில் அடையார் வீட்டுக்காக 6,000, டி நகர் வீட்டுக்காக 7,500 ரூபாய், சேத்பட் வீட்டுக்காக 1,500. ஸோ இதே மாதிரி நீங்கள் போடணும். செக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்துங்க. 2வது செக் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் நீங்கள் போடணும். ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் ஒவ்வொரு மாதத்துக்கும் போடணும். இப்போ நம்ம போட்டது ஏப்ரல் மாதத்துக்கு பேருக்கு 2 போடணும். அதே மாதிரி மே மாதத்துக்கு எல்லாம் போடணும். அதே மாதிரி ஜூன் மாதம் போடணும், ஜூலை மாதம் போடணும். அது மாதிரி 6 மாதத்துக்கு நீங்கள் போடணும். போட்டுட்டு நீங்கள் வந்து கால் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டை தெரியும். டிஸ்பிளேல போயிட்டு
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு காஸ்ட் சென்டரில் போய்ட்டு காஸ்ட் சென்டர் பிரேக்கப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அடையாள. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு, மிச்சம் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறது. அந்த மிச்ச ப்ராஃபிட் எங்கே இருக்குன்னா இந்த க்ளோசிங் பேலன்ஸாக இங்கே கீழே இருக்குது பாருங்க. 3,69,94,000. இதுதான் வந்து இது வரைக்கும் ப்ராஃபிட். அதாவது 3,80,00,000 பில் ரைஸ் பண்ணியிருக்கோம், 16 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3,63,00,000. ஸோ இந்த காஸ்ட் சென்டரில் எனக்கு இந்த ப்ராஃபிட்டு, அந்த காஸ்ட் சென்டரில் அடையார் காஸ்ட் சென்டரில் எனக்கு இந்த ப்ராஃபிட்டு. ஆஃப்டர் 6 மந்த் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கணும் அடையார் காஸ்ட் சென்டரில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, டி நகர் காஸ்ட் சென்டரில் எவ்வளோ சேல்ஸ் பில் ரைஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, சேத்பட்டு இதில் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட். இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட் சென்டர் வைஸ் எனக்கு இது வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டு தான் நீங்கள் எனக்கு எடுத்து ஃபைனலாக அனுப்ப வேண்டியது. இதில் ஆல்ட் எஃப்என் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயிலாகவும் தெரியும். கான்ட்ராக்ட் ரெசிப்டில் எவ்வளோ பணம் வந்திருக்கு, இங்கே என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில்டாக தெரியும். இதுதான் வந்து காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட். இப்போ கேளுங்க கொஸ்டின்ஸ் தான் சொல்லுங்கள். சார் நம்ம குப்புசாமிக்கு வந்து ஜேவி போடவே இல்லையே சார்.